ஹலோ நண்பா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க அனிமி பேர் தான் அட்டாக் அண்ட் டைட்டன். இந்த அனிமியை பல பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் ஒரு சில பேர்லாம் பார்க்காம இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு அனிமி. எபிசோட ஸ்டார்டிங்ல அழகான பறவைகள்லாம் வானத்தில் பறந்து போயிட்டு இருக்க மாதிரி, அதை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிச்சு கொண்டிருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அந்த ஊரில் வாழ்றவங்கலாம் பெரிய ஒரு செவத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த செவத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கை தெரியுது. அவ்வளோ பெரிய செவத்தை கட்டி வச்சிருந்தாலும் அந்த செவத்தோட பெருசா இருக்கு அந்த ஒரு டைட்டன். அந்த டைட்டனோட முதுகு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லாரி சைஸ்ல இருக்குன்னு பார்த்துவாங்க. அதோட பேக் போர்ஷன் அப்படியே காட்டுறாங்க. ஒரு சீனை கட் பண்ணா ஒரு பரபரப்பான காட்டை காட்டுறாங்க. காட்டுல பல சோல்ஜர்கள்லாம் குதிரை படையை எடுத்துக்கிட்டு திரண்டு போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு கமெண்டர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த டைட்டனை சும்மாவே விடக்கூடாது, நம்ம கத்து வச்ச மொத்த வித்தையும் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா 5 குழுவா பிரிஞ்சு ஒவ்வொரு சைடு போங்கடா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போறாரு. இந்த சோல்ஜர்லாம் ஆக்ரோஷமாவும் பரபரப்பாவும் ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கு. அந்த டைட்டன் பாத்தீங்கன்னா அப்படியே அசால்ட்டா நெஞ்ச நிமித்தி இப்படியே வந்துகிட்டு இருக்கு. அந்த ஒரு சோல்ஜர் மட்டும் டைட்டனை பறந்து போய் கழுத்திலே வெட்ட அப்படியே டைட்டில் போடுறானுங்க, அட்டாக் ஆன் டைட்டன் எபிசோட் நம்பர் 1ன்னு. அப்படியே அந்த எபிசோடுக்குள்ள போனா பல மக்கள் பல விதமா இறந்து போய் கிடக்குறாங்க. எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா ரத்தத்தோட தான் இருக்காங்க. டக்குன்னு ஒரு பையன் கண்ணு முடிக்கிறான். இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கனவு. அந்த இடத்துல மிகாசுன்னு ஒரு பொண்ணு, என்னடா திருப்பி கனவு காண ஆரம்பிச்சிட்டியா, எந்திரா மணி ஆச்சுன்னு இல்ல. இவனு பாத்தீங்கன்னா கண்ணை தொடச்சிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறான். ஏன்னா அழுகுறியான்னு சொல்லி இந்த மிகாசுன்னு பொண்ணு கேட்க இவனு லைட்டா கண்ணை தொடக்கிறான். போற வழியில ஒரு மிலிட்டரி ஆபீசர், என்னப்பா ஹெரன் திருப்பி அழுதியா, மிகாசு என்ன அவன் ஏதாவது அடிச்சாலா கலாய்ச்சாலா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அழுது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹெரன் கேட்க, அந்த ஒரு இடத்துல சில மிலிட்டரி ஆபீஸ்லாம் பொறுப்பே இல்லாம சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹெரனுக்கு செம்மையான கடுப்பாயிரும். ஏன்னா நீங்க பொறுப்பே இல்லாம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி பண்ண யாரும் அந்த வாழை காப்பாத்தோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹெரன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசர், நாங்களும் பொழுதனைக்கு சும்மாவே நிக்க முடியாதா, எங்களுக்கு இந்த மாதிரி பொழுதுபோக்கு 1-2 தான் இருக்கு, அதை நாங்க சந்தோஷமா செய்ய விடுங்கடா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரொம்ப காலத்துல நம்ம ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி பிரச்சனை வந்தாலும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆபீசர் சொன்னாலும் உன்னோட தாத்தா இந்த ஊருக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா என்ன பேச்சு பேசலாம் பாத்தியா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹெரன். அந்த இடத்துல இருந்து கிளம்ப அந்த போலீஸ் ஆபீசர் மனசுக்குள்ள நினைப்பாரு, இவனுக்குள்ள ஏதோ சாதிக்கணும்ன்ற வெறி நிறையவே இருக்கு. ஹெரனும் மிகாசாவும் அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. தூரத்துல இருந்து ஒரு மணி சவுண்ட் கேக்குது. அந்த மணி சவுண்டுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த மிலிட்டரி ஆபீசர்ல அந்த வேட்டையை முடிஞ்சு திரும்பி வந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம ஹெரனுக்கும் அந்த மிலிட்டரி காப்ஸ்ல சேரணும் தான் ரொம்ப நாள் கனவே. அதனால வேகமா ஓடி போய் அந்த ஆபீசர்லாம் அப்படியே புன்னகையோட பார்ப்பான். ஆனா அந்த ஆபீசர் மூஞ்சில ஒரு புன்னகையே இருக்காது. நம்ம ஹெரன் அப்படியே சோகமா தான் பார்ப்பாங்க. ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் பார்த்தா வாயில கட்டு போட்டு வந்திருப்பான், இன்னொரு மிலிட்டரி ஆஃபீஸர் பார்த்தா கால் உடஞ்சு வந்திருப்பான். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு இல்லாம கை இல்லாம இப்படிதான் வந்திருப்பாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தூரத்துல இருந்து ஒரு அம்மா ஓடி வந்துட்டு, என்னோட பையன் உங்க கூட தானே வந்தான், அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் திருப்பி வரல அப்படின்னு சொல்லி அழுவ. உங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா தவறிட்டான், உங்க பையனோட கையை மட்டும் தான் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லி அதோட கையை எடுத்து அந்த பாட்டு நீட்டுறானுங்க. அந்த அம்மாவும் என் பையனோட சாவு ஒரு அர்த்தமுள்ள சாவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுவுது. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இல்ல எங்களுக்கு எதுவுமே உதவுல, நான் பண்ணதுதான் பெரிய தப்பு, எல்லாத்தையும் கூட்டி போயிட்டு எங்களோட காரியம் ஒண்ணுமே வெற்றி அடையல அப்படின்னு சொல்லி அழுகுறாரு அந்த ஒரு ஆஃபீஸர். அங்க இருக்க 2 பேர் இவனுங்க போயிட்டு சும்மா செத்துட்டு வரதுக்கு நம்ம கிட்ட அந்த வரி இந்த வரின்னு சொல்லி புடுங்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெரன் தலையிலே ஒன்று வைப்பான். இதை பார்த்த மிகாசு நம்ம ஹெரனை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு செவுத்துலேயே அடிப்பா. இதை பார்த்து அந்த ஒரு காப்ஸ்ல சேரப்பேன்னு சொன்னா உனக்கு இதான்டா நிலைமை அப்படின்னு சொல்லி நம்ம மிகாசுவை வான் பண்ணுவா. நம்ம ஹெரனும் ஒரு வழியா வீட்டுக்கு வர, என்னப்பா இன்னைக்கு நிறைய பேருக்கு கொண்டு வந்திருக்க போல, என்ன மிகாசு தானே உனக்கு ஹெல்ப் பண்ண, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹெரனோட அம்மா கேட்டுக்கிட்டு இருக்க. மிகாசு ஹெரன் வந்து அந்த ஒரு போலீஸ் காப்ஸ்ல சேர போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகும். நம்ம ஹெரன் கடுப்பாயி, உன்னால ஒரு ரகசியத்தை கூட ரகசியமா வச்சுக்க முடியாதா, என்னதான் பொண்ணு நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹெரன் கடுப்பா ஹெரனோட அம்மா வால் பண்றாங்க. அந்த ஒரு எண்ணத்தை இப்போ குழி தோண்டி புதைச்சிது, அங்க போன யாருமே உயிரோட வரதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹெரனோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனா நம்ம ஹெரன் எதையுமே காதுல வாங்கிக்கவே இல்லை. நான் கண்டிப்பா அந்த ஒரு மிலிட்டரியில சேர்ந்தே ஆவேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்க, ஹெரனோட அப்பா எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டு வெளியே போயிட்டு இருக்காரு. ஹெரனோட அப்பாவும் அவன் வந்து பாத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு தான் இங்க வந்திருக்கான், நம்ம சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். சரி ஹெரன் நீ வீட்டுல ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் அவனுக்கு சீக்ரெட் பேஸுக்கு கூட்டி போவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாவியை காட்டுறாரு. ஹெரனோட அம்மாவும் இந்த செவுத்தை விட்டு வெளியே போனா செத்துவடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ண, ஹெரனும் இந்த ஒரு செவுத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் வெளியே போய் சாவுறது எவ்வளவு மேல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இடத்துல இருந்து ஓடிடுறான். நெக்ஸ்ட் ஹெரனோட அம்மா மிகாசு கிட்ட அவன் கூட இருந்து நீ பாத்துக்கோ, தயவு செய்து அவனோட முடிவை எப்படியாவது மாத்தவே சொல்லிட்டு நம்ம மிகாசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா ஒரு பையனை பிடிச்சி 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கேங் வார் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பையன் பேர் தான் அருமையா. அந்த பையன் மேல கையை வச்சிங்க அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து ஒரு சவுண்ட் யாரான்னு பார்த்தா நம்ம பார்த்தா இவங்களுக்கு குதுகோலம் ஆடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தனியாவே மாட்டிக்கிச்சுடா, வாடா இவன் ஒரு கை பார்த்துலாம் சொல்லி இவனுக்கு ரெடியா இருக்க. பின்னாடி பார்த்தா மிகாசோ பார்த்தோன்னா அவ ஒரு பொம்பளை பஜாரிடா, வாடா இங்க இருந்து ஓடலாம் சொல்லி அவனுக்கு அரண் அடிச்சு ஓடல. என்னை பார்த்தா பயந்து ஓடுனான்னு நினைச்சிட்டு அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, டேய் உன்னை பார்த்தா பயந்து ஓடல, பின்னாடி மிகாசோ அதோட பாரு அப்படின்னு சொல்லி ஹெரனும் இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது வெளியே போய் ஆகட்டும் சொல்லி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. டே வெளியெல்லாம் போக முடியாது, பல மக்கள் பல வருஷமா இந்த இடத்துக்குள்ளதான் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹெரனும் நான் எப்படியாவது வெளியே போயாண்டா ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹெரன் ஒத்த கால நிக்க, மிகாசோ அதுக்கு நான் உன்னை போக விட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே அவனுங்க எல்லாம் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு இடத்துல இலையெல்லாம் பறக்குது, காத்தடிக்குது, துணியெல்லாம் அசையுது, என்னன்னே தெரியல. தூரத்துல இருந்து ஒரு மின்னல் வந்து மடார்னு வெட்டுதானுங்க. யாருக்குமே என்னாச்சுன்னு தெரியல. இவனுங்க 3 பேரும் அப்படியே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயி பார்க்க, மக்கள் எல்லாமே தகச்சு போய் நிக்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு ஒரு வாள் கிட்ட
பார்த்தா ஒரு புகை வருது. ஸ்லோ மோஷன்ல அந்த ஒரு வால் கிட்ட ஒரு கை மட்டும் வருது. அந்த கையை மட்டும் பார்த்தா எத்தா தண்டி அந்த வாலே பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் இருக்கும். அந்த 50 மீட்டர் தாண்டியும் ஒரு கை தெரியுதுன்னா பார்த்துக்கோங்க. ஸ்லோ மோஷன்ல ஒரு டைட்டனோட தலை அப்படியே என்ட்ரி கொடுக்குதுங்க. வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா புகை பயங்கரமா இருக்கு. அப்படியே அந்த செவுத்தெல்லாம் அடிச்சு நொறுக்குது அந்த ஒரு டைட்டன். இவ்வளவு நாள் செவுத்துக்கு பின்னாடி இந்த டைட்டன் செவுத்தை உடச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வருது பாருங்க. பீதியில அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் அலர் அடிச்சு ஓடுறாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் நம்ம ஹெரனோட வீடு இருக்கு போல. ஹெரனும் பயந்துகிட்டு எங்க அம்மா வீட்டுல தனியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த வீட்டை தூக்கி ஓடுறான். மிகாஸ் தான் ஹெரனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. மிகாஸும் அவன் கூட சேர்ந்து ஓட ஹெரனோட அம்மா அவங்க வீடெல்லாம் மேல விழுந்து அப்படியே மாட்டி கிடக்குறாங்க. நம்ம ஹெரனும் அம்மா நான் அவங்களை எப்படியாவது காப்பாத்தாம போக மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நிக்க அந்த இடத்துல தான் ஏகப்பட்ட டைட்டன். ஒரு டைட்டனோட பல்லு மட்டும் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் சைஸ்ல இருக்கு. நம்ம ஹெரனும் போராடி பாக்குறாங்க, தூக்க முடியல. மிகாஸோ எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி 2 பேர் தூக்கி பாக்குறாங்க. அந்த கட்டையை அசைக்க கூட முடியல. அவங்க ஹெரனோட அம்மா தயவு செய்து இந்த இடத்துல இருந்து கிளம்பு, என்னால வெளியே வந்தா கூட வர முடியாது, என் கால்லாம் அடிபட்டிருக்கு உடஞ்சிருக்குன்னு சொல்லி கதறாங்க. டைட்டன் இவங்க நோக்கி வர அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. நான் அவங்க 3 பேத்தையுமே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களா நீங்க இங்கே இருங்க, அந்த ஒரு டைட்டன் நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு சொல்லி டைட்டன் கிட்ட ஒரு ஓட பாக்குறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் பக்கத்துல அப்படியே வீராப்பா போக ஒரு இடத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்றுறாரு. அந்த டைட்டனே அப்படியே பாத்தீங்கன்னா ஜூம்ல ஸ்லோ மோஷன்ல காட்டுறாங்க. அந்த டைட்டனோட பல்லு சைஸ்ல தான் இவர் இருக்காரு. உடனே அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் அந்த இடத்துல பயந்து நம்ம ஹெரனையும் மிகாசையும் மட்டும் தூக்கிட்டு ஓடிறாரு. நம்ம ஹெரன் அவங்க அம்மா பார்த்து கத்துறான், அம்மா அம்மா எங்க அம்மா எப்படியாவது காப்பாத்துன்னு சொல்லி நம்ம ஹெரன் கதறான். அந்த டைட்டன் என்ன நினைச்சிச்சுன்னே தெரியல. ஹெரனோட அம்மா அப்படியே தூக்கி தலையை மட்டும் அப்படியே பிச்சு உதறிது. உதறி அதோட வாயில அப்படியே பாத்தீங்கன்னா அலைக்கா பிஸ்கெட்டை போடுற மாதிரி போடுது. ரத்தம்லாம் அப்படியே செரிக்குது. இதோட இந்த ஒரு எபிசோட் நம்பர் 1 முடிவுக்கு வருகிறது. எபிசோட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்குன்னா போக போக எப்படி இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. யாரால அந்த டைட்டன் ஜெர்னில என் கூட சேர்ந்து வர போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.